ஹாய் கைஸ், ஜஸ்ட் ட்ரைட்லேருந்து நான் உங்கள் வெற்றி. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்றதை பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எப்பயும் நம்ம பண்ணுறது தான். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 18. நம்ம சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்கிறதில்ல. ஏன்னா அன்றைக்கி லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும், மூவ்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் மூவ்மெண்ட் ஹெவியாக இருக்கும், பட் ஆர்டர்ஸ் ஃபில்லப் ஆகாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கிரிப்டோ 27/7 தான். பட் அதுக்காண்டி நம்ம எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேஸ் வந்து லிக்விடிட்டி பிரச்சனைனால ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 18. ஆக்சுவலாக இன்னைக்கு எதுவும் மேஜர் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏஷியன் செஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் ஸ்வீப் பண்ணது. ஸ்வீப் பண்ணி அரௌண்ட் 76,557ன்ற லோவை கிரியேட் பண்ணியிருக்கு இன்னைக்கு ஏஷியா செஷன். ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பிவோட் ரேஞ்ச். ஆக்சுவலாக சிபிஆர் லைனுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. லண்டன் செஷனில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் செஷனோட ஹை லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஏஷியன் செஷனோட ஹை. இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் லைன்ஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலும் இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக அந்த சிபிஆர் லைன் இருக்கனால இங்கே ஒரு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அஸ் யூஸ்வல் நியூயார்க் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்கல்ஃபிங் கேண்டில். ஆப்ஷன் செயின்ஸும் போய் பார்த்தப்ப என்ன இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்காண்டி தான் ஓஐ பில்டப் ஓவர் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நியூயார்க் செஷன் க்ளோசிங்கில் நான் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டேன். ஏஷியன் செஷனோட லிக்விடிட்டியை வந்து நான் எக்ஸிட் பாயிண்ட்டாக வச்சுருந்தேன் 76,557. பட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆனது 76,797 அண்ட் எக்ஸிட் ஆனது பார்த்தீங்கன்னா 76,657. க்ளோஸ் டு பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ்லேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா டார்கெட் அரௌண்ட் ஒரு 200-210 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தேன். பட் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியே போகிறனால இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ட்ரேடை வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்லேயே நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். பட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ஸ்வீப் பண்ணிடுச்சு. நான் அப்படியே விட்டுருக்கலாம், பட் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்னால நான் கிளம்பி போக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நான் என்னோடய ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல். ஸோ விழுந்த டவுன்ஃபாலில் இருக்க லிக்விடிட்டி ஃபுல்லாமே இப்போ அப்சைடில் மூவ் ஆகி ஸ்வீப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபர்தராக இது வரைக்கும் போகும், இந்த சிபிஆர் லைன்ஸ் வரைக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் வச்சா மட்டும்தான். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டேவோட ஹை இருக்குது. ஸோ மேலே நிறைய லிக்விடிட்டி இருக்குது. இதை ஃபுல்லாக அது கிராப் பண்ணணும். ஸோ இந்த கம்மிங் வீக்கில் ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்குன்னு நம்புகிறேன். 2 சைடு இருக்கலாம், ஏன்னா மேலே லிக்விடிட்டி நிறையா இருக்குது. கீழே இருந்த லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துருச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் மேலே தான் போகணும், பட் பார்க்கலாம் கம்மிங் வீக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட். ஆக்சுவலாக ஓகே, எப்படி தொடருது மே 18. ஓகே, இங்கே இருக்குது மே 18. ஸோ 400 குவான்டிட்டி செல் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 76,571.5 வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. பட் சொன்ன மாதிரி வெளியே போகிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இதோட லிக்விடிட்டியில் தான் நான் வச்சுருந்தேன் டார்கெட்டு. ஸோ வெளியே போகிற ஒரு எமர்ஜென்சினால ஒரு 150 பாயிண்ட்ஸ் போலயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு 657லேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்ச் லாகின் பண்ணி உங்களுக்கு நான் இன்னைக்கோட ட்ரேட்லாம் காமிக்கிறேன்.
ஓகே. என்னோட ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 54,580 ஓப்பனிங் பேலன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் லைக் 57,980 இருக்கு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,460. அண்ட் ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் சேவ் ஆனது க்ளோஸ் டு 15,000, 14,926. அண்ட் அரவுண்ட் லைக் ஒரு 74 பாயிண்ட்ஸ் தான் கம்மியாக இருக்குது 15,000க்கு. ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,780. அண்ட் இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,390 போக அரௌண்ட் லைக் 3,500, 600 ப்ராஃபிட் ஆக்சுவலாக. 4,780. 3,780, 3,300 போல ப்ராஃபிட்டு. ஸோ இது வரைக்கும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 18,520 பே பண்ணியிருக்கேன். ட்ரான்சாக்ஷன் ஆஃப் பண்ணி ஆர்டர் பார்த்தீங்கன்னா 80 இன்னைக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $16.31 தான் எடுத்திருக்காங்க. என்ன கண்டினியூ தெரில. ஒரு நாள் 17 எடுக்கிறாங்க, ஒரு நாள் 17 எடுக்கிறாங்க, ஒரு நாள் 16 எடுக்கிறாங்க. ஓகே, 400 குவான்டிட்டி செல் அண்ட் $56 வந்து ப்ராஃபிட்டு. கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா கேன்சல். ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 76,571 வச்சுருந்தேன். பட் அந்த வெளியே போகிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அதனால $56, இல்லாட்டி அரௌண்ட் லைக் $92, $91 வந்திருக்கும். பட் 30 மினிட்ஸ் எக்ஸீட் ஆனதுனால, எப்படின்னா அந்த சேல் ஃபார் ஆஃபர் இல்லாததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கும் 1,450, செல்லுக்கு 1,450ன்னு அரௌண்ட் லைக் ரவுண்ட் அப் பண்ணி 3,000 கிட்ட உங்களுக்கு சார்ஜஸ் எடுத்துருவாங்க, ப்ரோக்கர் சார்ஜஸ் மாதிரி. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எப்படி $90 ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு $30 அதை எடுத்துருப்போம். அடுத்து போக ஒரு $60 அரௌண்ட் லைக் 4,800, 4,700 ப்ராஃபிட் வந்திருக்கும். இதனால ஒரு 1,200 சேர்த்து வந்திருக்கும். பட் ஓகே, நோ இஷ்யூஸ். அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஹிஸ்ட்ரி ஓகே, ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 242, அப்புறம் ஒரு 49 அப்படிக்குள்ள இருக்குது. ஸ்ப்ளிட்டப் ஆகிருக்கு. எப்படி 300 அண்ட் 350, 14 ஸ்ப்ளிட்டப் ஆகும். எனக்கு 240 ஸ்ப்ளிட்டப் ஆகிடுச்சு. பை 400 மட்டும் அப்படியே 400 விழுந்திருக்கு. பை பண்ண 400 குவான்டிட்டி மட்டும் அப்படியே 400 வெளியே போயிடுச்சு. செல் பண்ண குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 242, $49 தான் இருக்கு. ஓகே, தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. 158, 193, 49. ஓகே ஓகேங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 40,000 வந்து 57,980 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அரௌண்ட் லைக் 17,980 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 80,000க்கு க்ளோஸ் டு 23,000 தான் இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் வீக்ஸ் இருக்குது, இன்னொரு 2 வீக்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கேபிட்டல் டபுள் பண்ணணும்னு நம்புகிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் செக் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.